ஓ முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, நீ எங்கிருந்தாலும் இன்று உன்னை பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அப்பன் முருகன் புறப்பட்டு விட்டேன். எனக்காக இன்று நீ ஏற்றிய அந்த தீப ஒளியில் நான் மனம் மகிழ்ந்தேன் குழந்தையே. உனக்கான ஒரு சத்திய வாக்குறுதி அளிக்கவே உன் வீடு தேடி வந்து அமர்ந்திருக்கின்றேன். உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இதுவே நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. இந்த வாக்கை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். நிச்சயம் எனது வாக்கை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். எனக்கு தெரியும் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன். உன் சுயநலமற்ற பிரார்த்தனையையும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகாது. உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதனை உணர்ந்து கொள். உன்னை மேன்மைப்படுத்த மேற்கொண்டு வருகின்றேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் என் அப்பன் முருகன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். என்ன கஷ்டமானாலும் என்னையெல்லாம் என் முருகனையே சேரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் எண்ணம்தான் வாழ்க்கை. உன் நம்பிக்கையினால் உன் எண்ணத்தை வலுப்படுத்து. எனக்கு நீ பூஜை எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே. உன் இதயம் எனக்காக எங்கே ஏங்குகிறதோ அங்கு நான் இருக்கின்றேன். என்னை மனதார ஓடு. நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்து பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன். நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது சொன்னபடி நடக்கும். உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம். உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது குழந்தையே. உன் அப்பன் முருகன் சொல்லிவிட்டேன். உன் நெடுநாள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. இனி உன் திறமையை வெளிப்படுத்தும் நேரம் இது. நம்பிக்கையோடு நீ முயற்சி செய். நீ இப்போது பணம் இல்லாமல் தவிர்க்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய். இது உனக்கான சத்திய வாக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் அருமை எனக்கு இப்பொழுது தெரியாது. அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமே அமையும். அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை, வரம், நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும். நீ எப்பொழுதும் கவலை இல்லாமல் இரு. நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அது இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் செய்ய முடியாது. எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகன் நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும். இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம். அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே. நீ எங்கு வேண்டுமானாலும் இரு, என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிரு. ஆனால் உன் உதடுகள் என் நாமத்தை உச்சரிக்கட்டும். முருகா முருகா என்று உன் எண்ணத்தில் என் நாமம் இருந்தால்
உனக்கு எப்பொழுதும் ஜெயமே. உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன்? நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். இல்லையே என் பாதங்களில் சுமத்தி வேறு எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். யாம் இருக்க பயமேன். இருவரின் வார்த்தைகள் அல்ல என் சத்திய வாக்கு. நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். முருகா, எனக்கென யாரும் இல்லையே. உன்னையை நம்பி இருக்கின்றேன். இதற்கு மேல் என்னால் வலிகளை தாங்க முடியாது என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டிருக்கின்றாய். காலங்கள் பல கடந்தும் உன் நிலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருப்பதை பார்த்து மனம் நொந்து போய் என்னை கடிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். இப்பொழுது என் குழந்தை, நீ என் மீது எத்தனை கோபமாக இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் உனக்கு அருள் புரியவில்லை. உன் கஷ்டங்களை கண்டு கொண்டு பார்க்கவில்லை. உன்னை நெருங்கியதாய் விட்டுவிட்டேன் என்று என்னை திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாய். நான் நம்பிய மனிதர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள். முழு மூச்சாய் முருகா முருகா என்று உன்னை தானே நம்பினேன். நீயும் இப்படி செய்யலாமா? அப்பா என்ற கேள்விகள் பலவற்றை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். இந்த முருகன் உன் அப்பன் ஒரு நொடி கூட உன்னை மறந்தது இல்லை. எனது இந்த வார்த்தைகளை கவனமாக கேள். சிறுவனை அழைத்து கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டிற்கு சென்றார். அப்பொழுது மகனுக்கு ஒரு சவாலை முன்வைத்தான். மகனே, இப்பொழுது உனக்கு முன் ஒரு பெரிய சோதனை உள்ளது. அதில் நீ வெற்றி பெற்றால் நீ பெரிய வீரனாகி விடுவாய். இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கண்கள் கட்டப்படும். ஆனால் நீ பயப்படக்கூடாது. வீட்டிற்கு ஓடி வந்து விடவும் கூடாது என்றான் அந்த சிறுவனின் அப்பா. சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான். அவனது கண்கள் தந்தை துணையால் இருக்க கட்டினான். பிறகு தந்தை திரும்பிச் செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது. அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அந்த சிறுவனுக்கு தூரத்தில் ஆந்தை கத்துவதும் நரி ஊளையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்து காட்டு விலங்குகள் வந்து தாக்கி விடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எதிரியது. மரங்கள் பேயாட்டம் ஆடின. மாலை வேறு தூர மழை வேற தூரத் தொடங்கியது. கடும் குளிர் ஊசியால் உடலை தொலைத்தது. இப்படி நிற்கதியாய் தவிக்க விட்டு அப்பா போய்விட்டாரே, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களேன் என்று பலமுறை கத்தி பார்த்தான். பயனில்லை. சிறிது நேரத்தில் இனி கத்திய பயனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்கத் தொடங்கினான். இப்படியே இரவு கழிந்தது. விடியற் காலையில் லேசாக கண் விழித்தான். சூரியன் உடம்பை சுட்ட போகும் வீரமும் வந்தது. கண்கட்டை திறந்து பார்த்தான். கண்ணை கசக்கிக் கொண்டு எதிரி பார்த்தபொழுது அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தத்தில் அழுகையே வந்துவிட்டது. அப்பா என்று கூவி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பாய்ந்து தழுவி கொண்டான். அப்பா, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்று ஆவலாக கேட்டான். சோர்வு மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை, நான் எப்பொழுதும் மகனை உன்னை விட்டு போனேன் என்றார். இரவு முழுவதும் இங்குதான் இருந்தீர்களா? பிறகு ஏன் நான் பயந்து அலறிய பொழுதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லை? ஏன் என்னிடம் எதுவும் பேசவில்லை என்று கேட்டான். உன் மனதிடம் வளர வேண்டும். நீ எதற்கும் அஞ்சாத வீரனாக வேண்டும் என்பதற்காகவே நான் மௌனம் காத்தேன். ஏனென்றால் அச்சத்தின் உச்சத்தை எட்டும் பொழுது துணிச்சல் தானே வரும் என்றால். தந்தை அந்த மகனுக்கும் தந்தையின் நோக்கம் புரிந்தது. உனக்கும் என் நோக்கம் புரிந்ததா? நான் உன் தந்தை, நீ என் உயிருக்கு உயிரான குழந்தை. உன்னை தனியே தவிக்க விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். துன்பத்திலும் சோகத்திலும் தவிக்கும் பொழுது நீ துவண்டு விடாமல் மனம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் நான் மௌனம் காத்து வெறும் பார்வையாளர் போல இருக்கின்றேன். இப்பொழுது நீ இருப்பதும் அந்த சிறுவன் நிலையில்தான். சிறுவன் எப்படி உதவிக்காக கத்தி கூச்சலிட்டு கடைசியில் துணிச்சலோடு பயத்தை எதிர்கொண்டானோ,
அதுபோலவே நீயும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்க முடியாமல் மன வலிமை இழக்கும் காலகட்டத்தில் உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும். உன் கஷ்டங்களை நீயே எதிர்கொண்டு ஜெயிப்பாய். அதற்காகவே இத்தனை சோதனைகளையும் உன்னை தனியாய் சமாளிக்க செய்துவிட்டு நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கின்றேன். ஆனால் நான் உன்னை விட்டு வேறு எங்கும் போவதில்லை. உன் அருகிலேயே இதைத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ எனது நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நான் உன்னை தனியே தவிக்க விட்டு சென்று விட்டேன் என்று புலம்புகிறாய். ஒரு நாளும் வாழ்க்கையை நீ திரும்பி பார்ப்பாய். அப்பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எல்லாவற்றையும் விட்டுவிடு. அதுவே உன் மகிழ்ச்சிக்கான திறவுகோல். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது என்று நீ அனுபவிக்க மிகப்பெரிய வழிகளில் நான் உன்னுடைய மிகப்பெரிய பலமாக மாறிவிடுகின்றேன். உன் மனசாட்சி எந்த பக்கம் போனால் நல்லது என்று கூறுகிறதோ அதுவே நீ வாழ்க்கையில் உயர்வதற்காக மிக எளிய சுலப வழியாகும். இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். கடைசி நிமிடத்தில் கூட வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன்னை விட்டு செல்ல மாட்டேன். நம்பிக்கையோடு நிச்சயம் நன்மைகள் தான் நடக்கும். யாம் இருக்க பயமே. ஓம் முருகா போற்றி. ஓம் அப்பா போற்றி. நன்றி. வணக்கம்.